ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல சுவையான நம் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து நல்ல இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையான நெல்லிக்காய் ஒரு 12லேருந்து 13 நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கேரட் துருவறதில் அப்படி இல்லைனா பீட்ரூட் துருவறதில் துருவி எடுத்துக்கலாம். மீதி ஒரு 4-5 நெல்லிக்காய் தனியாக எடுத்து, இது இல்லாமல் தனியாக ஒரு 4-5 நெல்லிக்காய் எடுத்து பீசஸாக சின்ன சின்ன பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நெல்லிக்காய் சாதம் சுவையாக இருக்கும். நெல்லிக்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாமே தாளிக்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, வற்றல் மிளகாய் ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. இன்னும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சை மிளகாய் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 5லேருந்து 6 பற்கள் பூண்டு, தனியாக ஸ்லைஸாக நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 4 நெல்லிக்காய்க்கு ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நெல்லிக்காவை சின்ன சின்ன துண்டுகளாக நைஸாக நம்ம கத்தியில் இல்லைன்னா அரியாமனையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வீடியோவில் காமிச்ச நெல்லிக்காய் எல்லாமே பீட்ரூட் துருவத்தில் துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த நெல்லிக்காய் பச்சையாக இல்லாமல் ஏன் ப்ரௌனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு 10 டேஸுக்கு மேலேயே ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்யணுன்ட்டு வச்சேன், ஆனால் எல்லாம் செய்ய முடியல, ஃப்ரிட்ஜிலேயே வச்சுட்டேன். ஆனாலும் உள்ளே நல்லா கொஞ்சம் பழுத்து தான் இருந்தது தவிர எந்த நெல்லிக்காவும் அழுகவே இல்லை. நல்ல பெரிய நெல்லிக்காய். இப்போ செய்முறை பார்க்கலாம். இப்போ கரெக்டாக நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் நல்லா வடித்து ஆற விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் சேருங்க. நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். எப்பவுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சு அந்த சவுண்டு நின்னோடனே நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து எல்லாமே நம்ம கொஞ்சம் மீடியத்துக்கும் கொஞ்சம் குறைவாக வச்சு நம்ம செய்யும்போது நல்ல வாசமும் அதிகமாக இருக்கும், செவந்து போகாது. சீரகம் நல்லா செவந்து வந்தோடனே உளுத்தம்பருப்பு நம்ம சேர்க்கணும். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு உளுத்தம்பருப்பு லைட்டாக செவந்து வந்தோடனே கடலைப்பருப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே லைட்டாக நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததும் வற்றல் மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். வற்றல் மிளகாயை சேர்த்துட்டு நல்லா நம்ம சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும், இல்லைன்னா மிளகாய் செவந்து போயிடும் ரொம்ப. வற்றல் மிளகாய் சேர்த்துட்டு சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வறுப்படுத்தி எடுத்துக்கலாம், இல்லைனா மிளகாய் செவந்து வந்துடும் நமக்கு. வற்றல் மிளகாய் நல்லா செவந்து வந்தோடனே பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அதோட ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீடியத்தில் வச்சு நல்லா வதங்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு துருவி எடுத்துருக்கக்கூடிய நெல்லிக்காய் துருவலை நம்ம சேர்த்து நல்லா மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு துருவி எடுத்துக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிடும் டக்குன்னு. நெல்லிக்காய் துருவல் 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டு வதங்க விடலாம். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் தூவிட்டு உப்பு நம்ம எடுத்துக்கக்கூடிய ரைஸோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க. நான் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். எப்பவுமே இது புளிப்பாக இருக்கிறதுனால உப்போட அளவு கம்மியாக போட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம சாதம் சேர்த்துட்டு உப்போடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பை நம்ம சேர்த்துக்கலாம், சால்ட் உப்பு. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். நெல்லிக்காய் வாங்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு இருக்கும். நான் 10 டேஸ் கழித்து செய்கிறதுனால அந்த துவர்ப்பு சுவையே இல்லை, புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் நம்ம என்ன தான் வதங்க விட்டு செஞ்சாலும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதாவது சாஃப்ட்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் 1/4 கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டர் விட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்டாக நல்லா அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிறகு நம்ம வடித்து ஆற விட்ட சாதத்தை அதோடு சேர்த்து கலரும்போது சுவை செமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக பூ போல் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம ஆற விட்ட சாதத்தை போட்டு நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் எப்பவுமே நெல்லிக்காய் சாதம் செய்யும்போது சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நெல்லிக்காவை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கும். நல்லா இப்போ கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். எல்லா சாதமும் போட்டு இதில் கலந்துக்கலாம்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே வந்து சாதம் முழுமையாக கலந்து எடுத்தாச்சு. நமக்கு சுவையான உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த கோடை காலத்தில் ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. மதியம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லா சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நல்ல நமக்கு சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்கிக்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பிள்ளைகளுக்கு இது போல் வந்து செஞ்சு கொடுங்க. பாடி ஹீட் ஆவதை நல்லாவே வந்து தடுக்கும் இந்த நெல்லிக்காய் சாதம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. பாய், தேங்க்யூ.